ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, ஆப்பதிவேடு இந்த நாளையுமே தனித்தனியாக தான் ஆன்லைனில் நாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனால் இனிமேல் இதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இந்த நாளையுமே ஒரே பக்கத்தில் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ அதுக்கான வசதியை தமிழக அரசு கொண்டாந்துட்டாங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான வசதியும் கொண்டாந்துருக்காங்க. அதுதான் பட்டா மாறுதல் வரலாறு. ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பரில் இது வரைக்கும் யார் யார் பேரில் பட்டா மாறுதல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாகவே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான நீங்கள் கட்டணம் செலுத்தணும். கட்டணம் விவரம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு ஒரு 60 ரூபா. அதோடு இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான அந்த பட்டா மாறுதல் வரலாறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான கட்டணம் 50 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கான பட்டா மாறுதல் வரலாறை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வருஷம் 50 ரூபானா 10 வருஷத்துக்கு என்னாச்சு 500 ரூபா. அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு ஒரு 60 ரூபா. மொத்தமாக 560 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ இதை எப்படி நாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போயிட்டு சர்ச்சில் eservices.tn.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்லேயே பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை கேட்பாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வட்டம் கேட்பாங்க. நீங்கள் என்ன தாலுகாவோ அந்த தாலுகாவை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமத்தை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே சர்வே நம்பர் கேட்பாங்க. சர்வே நம்பர் கொடுத்துட்டு கீழே அடுத்ததாக பாருங்கள் உட்பிரிவு கேட்பாங்க. அந்த உட்பிரிவை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே பாருங்கள் கடவுச்சொல்லை பெற அப்படின்னு பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் பாருங்கள் உங்கள் ஒரு முறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது, ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பி கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ இதுக்கு ஓகே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சமர்ப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுத்தவொடனே அந்த ஒருங்கிணைந்த ஆவணம் உங்களுக்கு காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்பதிவேடு விவரத்தை கொடுத்துருக்காங்க. புல உட்பிரிவு எண், பழைய புல உட்பிரிவு எண், அரசு ரயத்வாரி, வகைப்பாடு நஞ்சையா புஞ்சையா அப்படின்றது. அடுத்தது பாசன ஆதாரம், இருபோகம், மண் வயனம், தீர்வை, பரப்பு ஹெக்டர் ஏர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த தீர்வை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பட்டா எண், அது யார் பேரில் இருக்குது அப்படின்ற அந்த எல்லா விவரமுமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கீழே பாருங்கள் சிட்டா விவரம் கொடுத்துருக்குறாங்க. வரிசை எண், உறவினர் பெயர், உறவு முறை, உரிமையாளர் பெயர், இந்த மாதிரி எல்லா விவரமும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே புலப்படம் எஃப்எம்பியும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வருவாய்த்துறை சம்பந்தமான இந்த எல்லா ஆவணமும் ஒரே பேஜுக்குள்ளே வந்துடும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மாற்றம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பட்டா டிரான்ஸ்ஃபர் வரலாறு. இதை எப்படி நாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு சர்ச்சில் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே ஃபஸ்ட்லேயே பாருங்கள் வரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கீழே தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டல் லாகின் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால என்னுடைய மொபைல் நம்பரு ஓடிபி மட்டும் கொடுத்து நான் லாகின் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு வேளை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். கொடுத்தவொடனே ஓடிபி வருது. அந்த ஓடிபி என்டர் பண்ணி கீழே பாருங்கள் பச்சை கலரில் உள்நுழைக அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். நான் லாகின் பண்ண உடனே ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த தகவல், அதாவது என்னுடைய பேர், என்னுடைய அப்பா பேர், மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த நாளும் மேலே பாருங்கள் அப்படியே காமிக்குது. இதுக்கு கீழே கடைசியாக பாருங்கள் கொடுத்துருக்காங்க முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள்னு. இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான்
பட்டா மாறுதல் வரலாறை டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜில் பாருங்கள், என்னுடைய பேர், கைபேசி எண், அடுத்ததாக சேவையின் பெயர். ஏன்னா இப்போ நம்ம பட்டா மாறுதல் வரலாறு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி. நாலாவதாக பாருங்கள், கட்டண விவரம் கொடுத்துருக்குறாங்க. நான் வீடியோவில் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபா. ஒரு வருஷத்துக்கு உண்டான அந்த பட்டா மாறுதல் வரலாறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கான கட்டணம் 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு உண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் விஷயம். கீழே பாருங்கள், கடைசியாக அடுத்ததுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் பாருங்கள், மனுதாரரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர், கைபேசி எண், முகவரி, இந்த 3 தகவலும் கொடுத்துருக்குறாங்க. கீழே பாருங்கள், அடுத்ததுன்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நிலத்தின் விவரம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், இது 3ஐயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியாக பாருங்கள், செயல் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கீழே அடுத்ததுன்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். அடுத்த பேஜில் சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு, என்னையிலிருந்து உங்களுக்கு இந்த பட்டா மாறுதல் வரலாறு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தொடக்க தேதி, அதே மாதிரி முடிவு தேதி, இது ரெண்டும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 வருஷத்துக்கு மட்டும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க, வருஷம் 50 ரூபானா 3 வருஷத்துக்கு 150 ரூபா ஆச்சு. கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் செலுத்த வேண்டிய கட்டணத்தின் விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. பரிவர்த்தனையின் விவரம், மனுதாரரின் பெயர், கைபேசி எண், கடைசியாக நான் எவ்வளோ பணம் கட்டுறேன் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நான் 3 வருஷத்துக்குன்றதுனால 150 ரூபா, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 60 ரூபா, மொத்தமாக 210 ரூபா ஆச்சு. கீழே பாருங்கள், நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனையை படித்தேன் அப்படின்னு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அதை படித்து பார்த்துட்டு கீழே கடைசியாக ஏற்றுக்கொள்கிறேன் ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள், பணம் செலுத்துக அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த பேமெண்ட் பேஜில் உங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்தியும் நீங்கள் கட்டணத்தை செலுத்தலாம், நெட் பேங்கிங்கை பயன்படுத்தியும் கட்டணத்தை செலுத்தலாம், யூபிஐ பயன்படுத்தியும் நீங்கள் கட்டணத்தை செலுத்தலாம். 3 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நான் கட்டணத்தை செலுத்தலை, உங்களுக்கு புரியட்டும் அப்படின்றதுக்காக இந்த பேஜை காட்டுறேன். நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துடும். பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் பெயர், விண்ணப்ப எண், ஒப்புகை சீட்டு அச்சிடுகன்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒப்புகை சீட்டு டவுன்லோட் ஆகிடும். இந்த ஒப்புகை சீட்டு அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு அத்தாட்சி மட்டும்தான். இதே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் அதுக்கு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா விண்ணப்பங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு கீழே ஷோ ஆகும். அதில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி. இங்கே நான் பணம் கட்டாதனால எனக்கு அது ஷோ ஆகலை. நீங்கள் பணம் கட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஷோ ஆகும். அந்த விண்ணப்ப எண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். வேறு வழி இல்லை, இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால இதை நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.